92வது சங்கீதத்தில் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் கொம்பை பாருங்க, என் கொம்பை, யார் கொம்பை? என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறேன், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த மாதம் நமக்கு கர்த்தர் உயர்வை தருகிற மாதம். ஆமேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன காரியத்தில் உயர்த்த அவர் விருப்பமாக இருக்கிறாரோ அது நமக்கு உயர்வாய் அது நமக்கு வரும் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அமேன். என் கொம்பை, அமேன், காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். நீங்கள் கர்த்தரால் இம்மாதத்தில் உயர்த்தப்படுவீர்கள். அமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 75வது சங்கீதத்தில் நீங்கள் 4வது வசனம் 5, 6, 7 இந்த வசனத்தை வாசிங்க பாருங்க. வீம்புக்காரர்கள், பெருமைக்காரர்களை நோக்கி வீம்பு பேசாதீங்கள், துன்மார்க்கரை நோக்கி என்னது? துன்மார்க்கருக்கு ஒரு கொம்பு இருக்கு. என்ன இருக்கு? அந்த கொம்பை நீங்க என்ன செய்யாதீங்க, உயர்த்தாதீர்கள். துன்மார்க்கன் அவன் உயர்த்துவான், பெருமைனால உயர்த்துவான். புரியுதுங்களா? அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அது அழகா சங்கீதக்காரன் சொல்றான் பார்த்தீங்களா? துன்மார்க்கரே உங்க கொம்புகளை நீங்க என்ன செய்யாதீங்க, உயர்த்தாதீங்க. அடுத்த வசனம், உங்கள் கொம்பை என்னது? உயரமாய் உயர்த்தாதீர்கள். ஆமா, அதான் பெருமை, பெருமைனால உயர்த்தாதீங்க, பெருமை. ஆமே. வராது. தேவனே நியாயாதிபதி. யாரை உயர்த்துகிறார், யாரை தாழ்த்துகிறார் அப்படின்னா, ஆமாம், பெருமை உள்ளவனை என்ன செய்கிறாரு? தாழ்த்துகிறார். தாழ்மை உள்ளவனை உயர்த்துகிறார். தேவனே நியாயாதிபதி. இவன் சங்கீதக்காரன் சொல்றான், தேவனே நீர் நியாயாதிபதி, துன்மார்க்கர்கள் பெருமையினால் தங்கள் கொம்புகள் என்ன செய்றாங்க, உயர்த்துகிறார்கள். ஆமென். ஒருவேளை பணத்தை வச்சு, பதவி வச்சு, இல்லை ஒரு திறமையை வச்சு என்ன செய்வாங்க, அதை வச்சு அதை உயர்த்துவார்கள். அதை உயர்த்தாதீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்த ஒருவனை உயர்த்த அவராலே முடியும். ஆமென். அப்போ யாரை அவர் தாழ்த்துகிறார், யாரை உயர்த்துகிறார் என்றால், பெருமை உள்ளவர்களை கர்த்தர் தரை மட்டும் தாழ்த்துகிறார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் எவ்வளவு உயர்த்த முடியும் அவ்வளவாய் அவர்களை உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். 10வது வசனம் சங்கீதங்களில் இவ்வளவுதான். துன்மார்க்கனுடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அதனாலதான் சொல்றான், வீம்புக்காரர்களே, வம்பு பிடிச்சவங்களே, பிரமை கொண்ட பெருமைக்காரர்களே, உங்க கொம்புகளை என்ன செய்யாதீங்க, உயர்த்தாதீங்க. ஏன் உயர்த்தாதீங்க? கர்த்தர் வெட்டி போட்டுருவார். ஆமென். நீதி செய்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வெட்டி போட்டுருவாரு. அதனால உங்க கொம்பை என்ன செய்யாதீங்க, உயர்த்தாதீங்க. என்கிட்ட பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, என்கிட்ட பதவி இருக்கிறது, என்கிட்ட ஆணவம் இருக்கு, நான் அப்படின்னு உயர்த்தாதீங்க. கர்த்தர் தாழ்த்தி, தர மட்டும் தாழ்த்தி வெட்டி போட்டுருவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு மரத்தை வெட்டி போட்டா என்ன ஆகும்? ஆமா, முடிஞ்சு போகும். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? மரத்தை வெட்டி போட்டுக்கிற பொழுது வெட்டி போட்டுருவார், கொம்பு வெட்டப்படும். ஆமென். எதை வச்சு துன்மார்க்கன் தன்னை உயர்த்தினானோ, எதை வச்சு துன்மார்க்கன் தன்னை உயர்த்தினானோ அதையே கர்த்தர் வெட்டி போடுவார். அதையே கர்த்தர் என்ன செய்வார்? வெட்டி போடுவார். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய கொம்பு கர்த்தரால் உயர்த்தப்படும். ஆமென்.
நீதிமானுடைய கொம்பு யாரால் உயர்த்தப்படும்? ஆமா, நீதிமானுடைய கொம்பு கர்த்தரால் உயர்த்தப்படும், துன்மார்க்கனுடைய கொம்பு கர்த்தரால் வெட்டப்படும். ஆமென். இதுதான் தேவன் தேவனே நீர் நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்துகிறீர், ஒருவனை உயர்த்துகிறீர், நீர் நீதி செய்கிறவர். ஆமென். பெருமை கொண்ட துன்மார்க்கரை தரைமட்டம் தாழ்த்துகிறார், தாழ்மையுள்ள ஆமே நீதிமானை அவர் உன்னதத்துக்கு உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென். அப்போ நீதிமானுடைய கொம்பு கர்த்தரால் உயர்த்தப்படும். அல்லேலூயா. நீதிமானுடைய கொம்பு யாரால் உயர்த்தப்படும்? கர்த்தரால் உயர்த்தப்படும். யோபு 36:7 சொல்கிறது பாருங்க, நீதிமானுடைய கொம்பு கர்த்தரால் உயர்த்தப்படும். யோபு 36:7, அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல். ஆமென். நீதி செய்கிற நீதியின் தேவன், நீதியுள்ள தேவன் தம்முடைய கண்களை நீதிமான்களை விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த இடத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஆமென். அப்ப நீதிமான எங்க கொண்டு வைக்கிறாரா? ராஜாக்கள் இருக்கிற உயர்ந்த இடத்துல கொண்டு கர்த்தர் வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அது நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். அப்ப நீதிமான எங்க கொண்டு வைக்கிறாருன்னா, ஆமா, துன்மார்க்கனை தரமட்டம் தாழ்த்தி போட்டுறாரு. நீதிமான பூமியின் உயர்ந்த இடத்தில் ராஜாக்கள் இருக்கிற இடத்துல கொண்டு அவர் உட்கார செய்கிறார். ஆமென். அப்ப நீதிமானுடைய கொம்பு கர்த்தரால் உயர்த்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நம்ம கொம்பு, ஆமென், ஸ்தோத்திரம். நீதிமான் கொம்பு என்றால் நீதியுள்ள தெய்வம் நம்ம கொம்பை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆமென். ஆசீர்வதிப்பார். ஆமென். நடத்துவார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டி ஆமென் இந்த செய்தியை நிறைவு செய்ய பரிசுத்த உதவி செய்வாராக. எஸ்தர் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கு, 1வது வசனம் சொல்லப்பட்டிருப்பாரு. ஆமா, அந்த இது எல்லாருக்கும் தெரியும். எஸ்தர் புஸ்தகத்துல ஆமான், மொர்தெகாய், அகாஸ்வேரு, எஸ்தர், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். எஸ்தர் 3:1, இந்த நடவடிக்கைக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு ஆமான் என்னும் ஆகானை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தார். அதாவது ராஜாவின் அடுத்த இடத்துல ஆமென் துன்மார்க்கனாகிய ஆமான் உயர்த்தப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆமான் அவன் தன்னை குறித்து பெருமையா பேசுறான் பாருங்க. எஸ்தர் 5:11 தன்னை குறித்து பெருமையா பேசுறான் பாருங்க. ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் எல்லா ஊழியர்களுக்கு மேலும் என்னை உயர்த்தினார் அப்படின்னு பேசுறான். என்ன நினைச்சுன்னா உயர்த்தினார் அப்படின்னு அவன் பேசுகிறான் பார்க்கிறோம். இங்கே ஒரு துன்மார்க்கனுடைய கொம்பு உயர்த்தப்பட்டு இருக்கிறது பார்க்கிறோம். ஆனா இங்கே ஒரு நீதிமானுடைய கொம்பு அரண்மனை வாசல்ல நிற்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த ஆமான் யார்? அதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த துஷ்ட ஆமான், எஸ்வர் ராஜா சொல்வா, துஷ்ட ஆமான், கெட்ட ஆமான். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஆமான் இவன் ஒரு துஷ்டன், இவன் ஒரு துன்மார்க்கன். சரி, இந்த ஆமான் யார் அப்படின்னா நீங்க கவனிப்பீர்கள் என்றா ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆமான் யாருன்னா அமலேக்கியரின் வம்சத்தில் வந்தவன். இந்த ஆமான் யாருன்னா அமலேக்கியரின் வம்சத்தில் வந்தவன் தான் இந்த ஆமான் என்று பார்க்கிறோம். நீங்கள் யாத்திராகம புஸ்தகம் 17வது அதிகாரத்துல ஆமே 17வது அதிகாரத்துல 8 முதல் நீங்க 14 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து வந்த ஜனங்களை அமலேக்கியர் வழிமறித்து அமலேக்கியர்களும் இஸ்ரவேலர்களுக்கும் யுத்தம் நடந்தது. மோசையும் ஆரோனும் மேலே போய் ஜெபம் பண்ணாங்க. ஸ்தோத்திரம். மோசையின் கை உயர்ந்திருக்கும் பொழுது என்ன செய்தார்? இஸ்ரவேலருக்கு மேற்கொண்டார்கள். தாழும் பொழுது அமலேக்கியருக்கு என்ன செய்தார்கள்? மேற்கொண்டார்கள். அவனுடைய கை ஒரே நிலையில் இருக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரில் என்ன செய்தார்கள்? யுத்தத்துல ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்வார், வானத்தின் கீழ் அமலேக்கியனை நான் நாசம் பண்ணுவேன், அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்வார். அவர் வச்சிருப்பார்.
அமலேக்கன் இந்த பூமியில வாழக்கூடாது, அவனை அழிக்கணும் அப்படிங்கிறதாக ஆண்டவர் அதை சொல்லியிருப்பான்னு பார்க்கிறோம். இதைத்தான் பின்னாட்கள்ல என்ன செய்வார்னா, ராஜாவாக சவுல கர்த்தர் ஏற்படுத்தி அவனை ராஜ்ய பாரத்தை கொடுத்து அவனை என்ன செய்வாருன்னா, 1 சாமுவேல் 15வது 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். சோத்திரம். அப்போ சவுல பார்த்து சொல்வார், சவுல ராஜாவாக்கி ஒரு வார்த்தை சொல்ல, நீ இதுக்கு கீழ்ப்படிஞ்சு செய்யப்பான்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றாரு. எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறான்னு பார்க்கிறோம். என்ன சொல்றார்? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வந்த பொழுது, ஆமா, வழிமறித்த செய்தியை கர்த்தர் அந்த பாருங்க, அமலேக்கன் யாத்திராங்க 17வது அதிகாரத்துல வழிமறிச்சா பாருங்க, அதை கர்த்தர் மனசுல வச்சிருக்கிறார். ஆமென். அமலேக்கை மடங்கடித்து அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழிச்சிருங்கிறார். அவன் மேல் இறக்க நிச்சயாதா வைக்காமல் குழந்தைகளையும் எல்லாத்தையும் அழிச்சிருங்கிட்டார். ஒண்ணு உயிரோட வைக்காதுன்னு சொல்லிட்டார். போதும். அப்போ ஆண்டவர் சவுலை பார்த்து சொல்றார், என்ன சொல்றாருன்னா, எகிப்துல இருந்து வந்த மக்களை வழிமறிச்ச அந்த அமலேக்கன் பூமியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு நான் எழுத சொல்லி வச்சிருக்கேன்ப்பா, யோசுவாவை கொண்டு மோசையை கொண்டு. ஆனா என்ன செய்ய, நீ போய் அழிச்சிரு அப்படிங்கிறார். அமலேக்கன் என்ன செய்யணும்? அழிச்சிரு அப்படிங்கிறார். ம் 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 நாசம் பண்ணுவேன்னு அழிப்பேன்னு அர்த்தம். அவன் இருக்கக்கூடாது. இப்ப இதைத்தான் சவுல்கிட்ட வந்து சொல்றாரு. சவுல ராஜாவாக்கி எல்லாத்தையும் கொடுத்து அமலேக்கின மேற்கொள்ளக்கூடிய அத்தனையும் சவுலுக்கு கொடுத்து அனுப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனா இவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும், புருஷர் சிறியர் சின்ன பிள்ளை ஆடு மாடு எதையும் வைக்காத, எல்லாத்தையும் என்ன பண்ற? கம்ப்ளீட் அழிச்சிருக்கிறார். ஆனா இந்த ராஜா என்ன பண்ணான்னு தெரியுமா? சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 15:8 படிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? அழிச்சிருந்தார். இவன் என்ன செஞ்சான்? ஏன் அழிக்க சொன்னாரு சொல்லுங்க? ஏன் ஜனம் வரும்போது இவங்க என்ன செஞ்சாங்க? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள காரியத்தை கர்த்தர் மனசுல வச்சிருக்கிறார். ஆமென். சோத்திரம். அரசன் நன்றி கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும் அப்படின்னு சொல்லி பழமொழி உண்டுன்னு பாய்க்கிறோம். அல்ல, நம்ம வாழ்க்கையில நம்முடைய சத்துருக்கள் விரோதிகள் என்னைக்கோ செஞ்சிருப்பாங்க, ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆமென். மறக்க மாட்டார். ஆமென். சரியான நேரம் காலம் வரும் பொழுது அதற்குரிய காரியத்தை அவர் செய்வார். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, என்ன செஞ்சான்? உயிரோட பிடித்தான். கர்த்தரை கொன்னுருனாரு. இவன் என்ன செய்யறான்? அப்ப இவன் கர்த்தருக்கு துரோகம் தானே பண்ணிட்டான். ஆமென். சோத்திரம். சவுல் ஒரு துரோகி. சோத்திரம். 32வது வசனம் 1 சாமுவேல் 15:32 பாருங்க. பின்பு சாமுவேல் அமலேக்கனின் ராஜாவாகி ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமா அவனிடத்தில் வந்தான். மரணத்தின் கசப்பு அத்து போச்சுன்னு வந்தான். ஆனா 1 சாமுவேல் 15:33 படிச்சு பாருங்க. சாமுவேல் கில்காலில் கர்த்தருக்கு முன்பாக ஆகாப்பை வெட்டி போட்டான். அல்லேலூயா. பட்டயத்தை எடுத்து வெட்டி போடுன்னு சொன்னவன் என்ன செய்யல? வெட்டி போடல. பட்டயம் எடுக்காத சாமுவேல் கையில பட்டயத்தை எடுத்து கர்த்தருக்கு முன்பாக அமலேக்கனை வெட்டி போட்டான், அழிச்சான். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க. எந்த அமலேக்கனை இவன் விட்டானோ கடைசியில் நீங்க பாருங்க, அதே அமலேக்கர்கள் தான் சவுலுக்கு விரோதமா படையெடுத்து வந்தார்கள். அந்த படையில அமலேக்கர்கள் மேற்கொண்டார்கள். பட்டயத்தை நட்டுக்கிட்டு அவன் செத்தான்னு பாய்க்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, சாமுவேல் என்ன செஞ்சான்? கர்த்தருக்கு முன்பாக ஆகாக என்ன செஞ்சான்? வெட்டி போட்டான். துன்மார்க்கனாகி ஆகாபின் கொம்பு கர்த்தராலே வெட்டி போடப்பட்டது. அல்லேலூயா.
அதான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, துன்மார்க்கனுடைய கொம்பை கர்த்தர் வெட்டி போடுவார், கர்த்தர் நீதிமானுடைய கொம்பை என்ன செய்வார்? உயர்த்துவார். உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த துன்மார்க்கனை குறித்து பார்க்கிற பொழுது அவனுக்கு, ஆமா ஸ்தோத்திரம், பதவிக்கு மேல பதவி. அதான் எஸ்தர் 3:1, எஸ்தர் 5:11 பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கன் ஆமனுக்கு பதவிக்கு மேல பதவி, உயர்வுக்கு மேல உயர்வு கிடைத்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எஸ்தர் 3வது அதிகாரத்துல 6 முதல் 11 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கன் ஆமன் விரும்புகிறபடியே ராஜா செய்தான். அவன் விரும்புகிறபடியே ராஜா செய்தான். அப்போ துன்மார்க்கன் விரும்புகிறபடியே நடந்ததுன்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, துன்மார்க்கன் என்ன விரும்பினா? என்ன விரும்பினா? மொர்தெகாய் அவன் வம்சம்லாம் அழியணும்னு நினைச்சான். அதன்படியே ராஜா ஒப்புக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இப்பொழுது மொர்தெகாய் நிலை ரொம்ப பரிதாபமா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். மொர்தெகாயினால ரொம்ப பரிதாபமா இருக்கு பார்க்கிறோம். ஆனா துன்மார்க்கரை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 37:32 பாருங்க. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து, அதை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். ஆமென், அல்லேலூயா. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை வகை தேடுகிறான். ஆனா யோபு 36:7, கர்த்தர் நீதிமான்கள் மேல் கண் வைத்து அவர்களை ராஜாக்களோடும் உயர்ந்த இடத்துல உட்கார செய்கிறார். துன்மார்க்கன் என்ன நினைக்கானா, நீதிமான் கண்ணை வச்சு அவனை கொல்லன்னு நினைக்கான். ஆனா ராஜா, நீதிபதி, நியாயாதிபதி ராஜா நீதிமான்கள் கண் வைத்து அவங்களை என்ன செய்யறாரு? உயர்ந்த இடத்துல வைக்கும்படி வைக்கின்றார் என்று நம்ம பார்க்கின்றோம். 33 சங்கீதம் 37:33 பாருங்க. கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. ஆமென். ஒண்ணு வச்சுக்காங்க, துன்மார்க்கனுடைய கையில நம்மளை விட மாட்டார். ஆமென். கர்த்தரோ அவனை இவன் கையில் என்ன செய்வதில்லை? விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை. ஆமென். யாரு? நீதிமான் நியாயம் விசாரிக்கும் பொழுது தண்டனை தீர்ப்பு இல்லை, துன்மார்க்கனுக்கு தான் அது என்று நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, துன்மார்க்கராகிய இப்போ தானியேல் ராஜா உயர்த்த நினைச்சான். ஆனா தானியேல் ராஜா கிட்ட இருந்த துன்மார்க்கர்கள் தானியேலுக்கு விரோதமா என்ன பண்ணாங்க? என்ன செஞ்சாங்க? ஸ்தோத்திரம், தீர்மானம்லாம் பண்ணினாங்கன்னு பார்க்கிறோம். நீங்க அடுத்த வசனத்தை பாருங்க. சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு ம் 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 அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை, அவங்க முடிவு, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போயிடும். அறுப்புண்டு போவதுன்னா கொலை செய்யப்படுவதை நீ காண்பாய். அல்லேலூயா. அதான் தானியேல். நீங்க பாருங்க, தானியேலுக்கு விரோதமா எழும்பினாங்க துன்மார்க்கர்கள். எந்த ராஜாவினால் நியாய தீர்ப்பு வந்ததோ அதே ராஜா அவங்களை எல்லாத்தையும் கொம்பெல்லாம் வெட்டி போடு, உள்ள தூக்கி போடுன்னு சொல்லிட்டான். ஆமென். துன்மார்க்கன் வர்ற அந்த பலனை தானியேல் பார்த்தான். ஆமென். அப்போ நீதிமானுக்கு விரோதமாய் துன்மார்க்கன் என்ன செய்வான்? கிரியை செய்வான். அந்த நீதிமானுக்கு செஞ்ச காரியத்துக்கு அந்த துன்மார்க்கன் வரும் பலனை நீதிமான் தானியேல் பார்த்தான். நம்மளும் பார்ப்போம். ஆமென். துன்மார்க்கன் நல்லா இருப்பாங்க, அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், அவங்க விரும்புவதை விட அதிகமா நடக்கும். துன்மார்க்கன் விரும்புவது நடக்கும். சங்கீதம் 73 அழகா சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல வரும் பொழுது என்ன நடக்கிறதுனா, துன்மார்க்கனுடைய முடிவு அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஆமென், அல்லேலூயா. நீதிமானாகி நம்ம என்ன செய்வோம்? அது காண்போம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எஸ்தர் 7வது அதிகாரத்துல 9-10 பாருங்க. இங்க பாருங்க, இப்போது பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். ம் ம் ஆ ஆ ம் ஆமானுடைய வீட்டண்டையில்
10வது வசனம். ம் 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 பாத்தீங்களா? ஆமே. எந்த ராஜா தன் 2வது ஸ்தானத்துல வச்சு பிரபுக்கள் மேலும் தன்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாத்துக்கும் மேன்மைப்படுத்தும்படி வச்சிருந்தான், அதே ராஜா அவன் கொம்ப உயர்த்தினான். மொர்தெகாய் ஆமானுடைய கொம்பை என்ன செஞ்சான்? உயர்த்தினான். அதே ராஜா மூலம் தேவனுடைய நியாயம் ஆமே வந்ததுனால அந்த ராஜாவின் மூலமே அந்த துன்மார்க்கனுடைய கொம்பு வெட்டப்பட்டது. அல்லேலூயா. ஆனா அதோட நின்னுதா? ஆனா நீதிமானுடைய மொர்தெகாயின் கொம்பு என்ன செய்தது? உயர்த்தப்பட்டது என்று எஸ்தர் 8:15 படிச்சு பாருங்க. அப்பொழுது மொர்தெகாய் ராஜ வஸ்திரம் தரித்து ஆமை மகுடம் பொன்முடி சூட்டு பட்டு ரத்தாம்பரம் அணிந்தவனா ராஜாவிடத்துக்கு சென்றான். எஸ்தர் 10:3. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான். ஆமேன். அப்ப துன்மார்க்கின் கொம்பு எந்த ராஜாவினால், ஆமேன், தோத்திரம், நீங்க எந்த ராஜாவினால், நீங்க எஸ்தர் 8வது அதிகாரத்துல 1-2 வாசிங்க. அது ரொம்ப அடுத்த வசனம். அன்றைய தினம் ஆமானின் வீட்டை பாருங்க எஸ்தருக்கு கொடுத்தான், வந்தான். ராஜா அவனை சாகு முன்னே அந்த மோதிரத்தை வாங்கி நான் கூட உன்னை மேன்மைப்படுத்தின உயர்த்தின அதை வாங்கிட்டான். எடுத்து அல்லேலூயா. எஸ்தர் மொர்தெகாயை அரண்மனைக்கு அதிகாரியா மாத்திட்டான். இப்போ ஆமான்ட்டு இருக்கிறது எல்லாம் எங்க வந்துட்டு? இங்க வந்துட்டு. ஆமேன். ஆமானுடைய கொம்பு கர்த்தராலே வெட்டப்பட்டது. மொர்தெகாயினுடைய கொம்பு கர்த்தராலே உயர்த்தப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தராலே என்ன செஞ்சது? உயர்த்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அதனாலதான் இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, என் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் உயர்த்துவார். அம்மே, நீதிமானுடைய கொம்பு கர்த்தராலே உயர்த்தப்படும். துன்மார்க்கனுடைய கொம்பையோ கர்த்தர் வெட்டி போடுவார். துன்மார்க்கனுடைய கொம்பையை கர்த்தர் என்ன செய்வார்? வெட்டி பாடுவார். இம்மாதத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமே. எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரோ, உனக்கு விரோதம் பண்ணிக்கிற துன்மார்க்கனுடைய கொம்பை இம்மாதத்தில் கர்த்தர் வெட்டி போடுவார். அதே இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். உன்னை மேன்மையினாலும் கணத்தினாலும் கர்த்தர் முடி சூட்டுவார். சங்கீதம் 3:3 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 3:3. ஆமா, தேவரீர் என் தலையை நீர் என்ன செய்கிறீர்? உயர்த்துகிறீர். ஆமீன். கர்த்தர் நம்முடைய தலையை உயர செய்வார். எந்த இடத்துல நீங்க தலை குனிந்தீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் இம்மாதத்தில் உயர்த்துவார், நிமர செய்வார். அல்லேலூயா. அப்போனா இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். உனக்கு விரோதமாய் எழும்பின அந்த கொம்புகள் எல்லாம் வெட்டப்படும். உன் கொம்பு மகிமையாய் கர்த்தராலே உயர்த்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை இம்மாதத்தில் கர்த்தர் செய்வார். ஆமீன். அதை நீதிமானாகிய மொர்தெகாய் கண்டான். துன்மார்க்கனுடைய கொம்பு வெட்டப்பட்டதை மொர்தெகாய் பார்த்தானா இல்லையா? பார்த்தான். தானியேல் துன்மார்க்கன் வந்த அவன் கொம்பெல்லாம் வெட்டப்பட்டதை தானியேல் பார்த்தானா இல்லையா? இம்மாதத்துல துன்மார்க்கனுடைய கொம்புகள் வெட்டப்படுகிறதை நீதிமானாகிய தேவ பிள்ளையை நீ காண்பாய். துன்மார்க்கர் வரும் பலனை நீ காண்பாய். அல்லேலூயா. உன்னுடைய கொம்பை கர்த்தர் மகிமையாய் உயர்த்துவார். பூமியில் உயர்ந்த இடத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தி என்றென்றைக்கோ நீ உயர்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். அப்படியே செய்கிற கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர்